பற்றின புரிதல் இன்னும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டதா? பெரும்பாலான மக்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா? எதுக்காக வாக்களிக்க வேண்டும்? யாருக்காக வாக்களிக்க வேண்டும்? உங்களுக்கான வேட்பாளர் யார்? உங்களை ஆள தகுதி படைத்தவர் யார்? உங்களை ஆள்வதற்கான திறமை படைத்தவர் யார் என்பதை கொண்ட விழிப்புணர்வு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் இல்லை. இந்த நாட்டில் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைச்சு, அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி மன்னர் ஆட்சி, எந்த தகுதியும் பார்க்கப்படாமல் அரசன் அவனுடைய மகன் என்பதாக வாரிசு வாரிசாக ஒரு குடும்பமே நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற முறை. அது முடிஞ்சிச்சு. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டான். தனித்தனி பாளையங்களா இருந்த நம்மளெல்லாம் ஒரு நாடுன்றத ஒரு நாடாக அறிவிச்சான். அந்த நாடு மதத்தின் காலமா 2 நாடா பிளவுட்டுருச்சு. அந்த பிளவுற்ற நாடு மொழியின் காரணமா 2 நாடா பிளவுட்டுருச்சு. இப்ப இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு. இது மொழி வாரியா பல மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மொழி வாரியா பிரிக்கப்பட்ட மாநிலத்துல முதன்மை அதிகாரத்துக்கு யார் வருகிறார் அப்படிங்கிற தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில பெரும்பான்மையான தொகுதிகளை யார் கைப்பற்றுறாங்களோ அவங்க கூட்டணி வச்சோ கூட்டணி வைக்காமலையோ எந்த அணி எந்த கட்சி பெரும்பான்மையான தொகுதி 118 தொகுதிகளை கைப்பற்றுதோ அது ஆளும் அதிகாரத்துக்கு வருது, அமைச்சரவையில பங்கெடுக்கிறது, முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக முறை, இது தேர்தலுடைய முறை. இப்ப இந்த தேர்தல், இந்த ஜனநாயகம், இந்த குடியரசு அப்படிங்கிற இந்த முறையில எதுக்காக இது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நான் ஒரு தனி மனிதன், நான் ஒரு தனி ஒருத்தன், நான் எனக்குன்னு தனியா பள்ளிக்கூடம் கட்டிக்க முடியாது. நான் தனி ஒருத்தன், நான் எனக்குன்னு தனியா ஆஸ்பத்திரி கட்டிக்க முடியாது. நான் தனி ஒருத்தன், நான் சாதாரண மனிதன், எனக்குன்னு தனியா நான் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு கொள்ள முடியாது. நான் தனி ஒருத்தன், எனக்குன்னு சாலை, போக்குவரத்து, குடிநீர் இந்த மாதிரியான வசதிகளை நான் செஞ்சு கொள்ள முடியாது. நான் எனக்குன்னு தனிப்பட்டதுல இதை செஞ்சு கொள்ள முடியாது. அப்ப தனி மனித உழைப்பால எதுவெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. தனி மனித உழைப்பால சாத்தியம் இல்லாத இவைகள் கல்வி, மருத்துவம், குடிநீர், மின்சாரம், சாலை, போக்குவரத்து இதுவெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவை. ஆனா அந்த அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை மக்களாகிய நாம் தான் வாக்கு செலுத்தி கொடுக்கிறோம். மக்கள் நாம வாக்கு செலுத்துறோம். அந்த அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை நாம் வரி செலுத்துறோம். அந்த நிதியை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை நாம் வாக்கு செலுத்தி கொடுக்கிறோம். நாம எல்லாம் 1 ரூபாய்க்கு ஊறுகாய் வாங்கினாலும் சரி, ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் சரி, மிட்டாய் வாங்கினாலும் சரி, சோப்பு வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் அதில் மறைமுகமான வரி இருக்கிறது. அப்ப நேரடியான வரி, மறைமுகமான வரி இதுவெல்லாம் சேர்ந்து அரசு கஜானாவாக, அரசு கருவூலமாக மாறுகிறது. இதை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை மக்களாகிய நாம் வாக்கு செலுத்தி கொடுக்கிறோம். வாக்கு செலுத்தி அதன் மூலமா ஒரு ஆளுக்கு வெற்றி அடைய வச்சு அதை வச்சு நாம அதை கொடுக்கிறோம். அந்த அதிகாரம், அந்த ஆட்சிங்கிறது யாரு வென்றாலும் சரி தற்காலிகமானது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்து தான் தீர வேண்டும். அவர் தான் திரும்பவும் ஜெயிப்பாருங்க, அவர் முதலமைச்சருங்க, அவர் பிரதமருங்க இருக்கட்டுங்க, அங்கேயும் தேர்தல் வைப்பாங்க. அதை வைக்கிறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருக்கு. அப்ப இந்த முறை வரியும் வாக்கும் அதில் கிடைக்கப்படாத தனி மனித உழைப்பால் சாத்தியமில்லாத அந்த கூறுகள் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, மின்சாரம், போக்குவரத்து இதுவெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவை. இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு. இதுல தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளர் போட்டியிடுவதற்கு வரம்பா சொல்றது 25 வயசு. இந்த வயதுகளை கடந்து தேர்தல் ஆணையம் எந்த நிபந்தனையும் வைக்கிறது இல்லை. அவங்க வைக்கிற ஒரே நிபந்தனை பணம். 10,000 ரூபாய் பணம் இருந்தா போதும், யாரு நிக்கலாம், யாரு வேணா நிக்கலாம். 10,000 ரூபாய் பணம் டெபாசிட் கட்ட முடிஞ்சதுன்னா யாரு நிக்கலாம். சரி, மக்களாகிய நாமாவது, மக்களாகிய குடிமக்களாவது ஏதாவது ஒரு தகுதி, ஏதாவது ஒரு திறமை, ஏதாவது ஒழுக்கம், ஏதாவது ஒரு நேர்மை, எதையாவது ஒன்ன பார்த்து அதிகாரத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. வழிவிடுங்க.